ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணும்போது ஒரு வேற ஃபோக்கஸ் இருக்குது. ஒரு அன்லேர்னிங் பண்ணும்போது இட்ஸ் feel like even the level of success and growth that he has achieved and ஒரு question always இருக்கு. மாலதியோட மென்டல் ஸ்பேஸ் எப்படி இருக்கு, ஸோ நான் இந்த லைன் ஐ வுட் லைக் டு டேக் இட் லைக் திஸ்னு அந்த டிஸ்கஷன் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிடும். ஐ ஹோப் தட் ஒர்க் ஃபார் எஸ்கே சார் ஆல்சோ, பட் ஐ கெப்ட் பக்கிங் ஹிம் அண்ட் when he is telling you the story, it never feels like it's dropping because he cares so much. அந்த கேரக்டர் பற்றி, அந்த ஸ்டோரி பற்றி, அந்த ಅಲ್ಲೊಂದಿದೆ ದೋಣಿ ತೇಲಾಡುತ್ತಾ ಏಕಾಂತವಾಗಿ ಗಮರೆಯಾಗುತ್ತಾ ನಾವೇ ಕಂಡ ಕನಸು ಅನಲೆ ಅದಕ್ಕೆ ನಿನ್ನ ಹೆಸರಾಯಿಡಲೆ. தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கான்வர்சேஷன் ருக்மினியோட ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய பேர் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்ப மதராசில மாலதியா பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி. It's nice to have this reunion again. ஆடியோ லான்ச் பத்தி பேசலாம். மதராசி ஆடியோ லான்ச் ஒரு in front of bunch of crowd, ஆடியன்ஸோட செலிப்ரேஷன், வேற லாங்குவேஜ் எல்லாம் தாண்டி கிராஃப்டோட போய் நின்று அங்க பேசுறது இருக்கு இல்லையா, அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு மாலதிக்கு? ஐயோ, இந்த மாதிரி இந்த ஒரு லெவல்ல ஐவ் நெவர் டன் ஆடியோ லான்ச்சோ ட்ரெய்லர் லான்ச்சோ. ஸோ இந்த பேர் முன்னாடி நிற்குது, டு டாக் அபவுட் யுவர் ஒர்க், டு ஸ்டாண்ட், டு ப்ரெசென்ட் சம்திங், அது ரொம்ப பெரியான ஒரு privilege. I genuinely did not expect so many people because நம்ம கன்னடா இண்டஸ்ட்ரி வேற ஒரு ஸ்டைல்ல பண்றாங்க. We approach it in a very different manner. So தமிழ் சினிமால this was one of the first times I've experienced it like this level. But அந்த லெவலோட ஒரு லவ், அந்த லெவலுக்கு அப்ரிசியேஷன், அந்த லெவலுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், very very beautiful feeling. Being ஒரு person or before going to the film, அப்போ வந்து நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் that ஸ்வாப்பிங் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, அன்லர்னிங் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஒன். அதுக்கு என்ன மாதிரியான ஒர்க் பண்றீங்க ரைட்டிங்ல? இட்ஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணும்போது ஒரு வேற ஃபோக்கஸ் இருக்குது. ஒரு அன்லர்னிங் பண்ணும்போது இட்ஸ் எனக்கு அந்த இடத்துல வாட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ இஸ் ரியலைசிங் வாட் ஐவ் லேர்ன்ட் இந்த ஒரு படத்துல, இந்த ஒரு ஜேர்னில இவ்வளோ நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன கற்றுட்டு இருக்கேன், வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் தெம், வாட் ஐ ஹவ் டேக்கன், அந்த எல்லா எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் நம்ம லைஃப்பில் வென் யூர் ஒர்க்கிங் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் ஃபர்கெட் இட். And எனக்கு அந்த I don't like to forget those things because so much of what you learn is very important. There are some things that I did better in Sapta than I have done in some current films. So appo there should always be that process of looking back at your work. You should keep being able to look back at yourself and be like, am I pushing myself or am I being lazy? And the laziness varakudadu. That is you don't have that that I think that's very harmful to you as a performer, as an artist, even as a star. So that's something that I think, for example, Madharaasi la I've really taken that from SK sir, because I feel like even the level of success and growth that he has achieved, and the ஒரு question always irukku. Am I pushing myself as a performer? எப்பவுமே இந்த ரைட்டிங் பர்சன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சோல்ஃபுல்லான பர்சனா இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு பொயட்டிக் ரிதம் ஒன்று இருந்துட்டே இருக்கும். You don't believe you believe, right? I believe. Yeah, it is the universal stuff. Yeah. அந்த மாதிரி உங்க லைஃப்ல இல்ல மதராசில இருந்த ஒரு poetic moment which you made you connect? நிறைய இருக்கு. The whole love track to me is very very beautiful. எனக்கு ரொம்ப பிடிக்குது. I like but I think that is a huge strength of Murugadoss sir. அங்க படத்துல எல்லா படத்துல he will have slightly heavy themes. Terrorism ஆன ஒரு தீம் இருக்கும், violence, gang violence, அந்த மாதிரி ஒரு தீம் இருந்தாலும் he finds a way to bring lightness and joy, because இந்த மாதிரி ஒரு ரொம்ப heavy themes இருந்தா it can make the film very heavy, tiring to watch sometimes, சில சமயம், because it's important heavy things. But sir has a way of this beautiful skill of bringing people into that. He balances all of these worlds ரொம்ப skillful balance பண்றாங்க, which makes the film so engaging for us to watch. Heavy ஆன ஒரு theme இருந்தாலும்
we engage with the theme. It's important for us to think about these things. Like he was saying, you know, Tamil directors educate people. So அது ரொம்ப முக்கியம். But you also entertain people. எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா சர்டிஃபைடு ஃபாலோவர் ஆஃப் எஸ்கே அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய ஸ்டார்ன்றதை தாண்டி அவங்க கிராஃப்ட் எவ்வளோ லவ் பண்றாங்கிறப்போ அவங்களோட ஒர்க்கை ஃபாலோ பண்றது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அது ஒரு ஃபேன்கள்ன்றதெல்லாம் தாண்டி ஒரு பெர்ஃபார்மரா கிராஃப்ட் லவரா சொல்லும் போது ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அஃப்கோர்ஸ் வரும். பட் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து நம்ம ஒரு இன்டேக் எடுக்கும் இல்லையா? அஃப்கோர்ஸ் அமரன் வந்து பர்சனலி விச் இஸ் கனெக்டட் டு யூ இன் யுவர் லைஃப். ஸோ அந்த ஃபில்மோட இம்பாக்ட் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுனீங்களா? சரி, ரிலீஸ் டைம்ல தான் I spoke to sir and I said, sir, sorry na, first day first weekல பார்க்க முடியாது. That's quite, you know, I need to prepare myself இந்த படத்துக்கு. So I said, please forgive me, I may not watch it immediately, but நான் கண்டிப்பா பார்க்குறேன். So I went, நான் தனியா பார்த்தேன். I didn't, you know, going with my family I think would have been a little difficult. Okay. But I loved it. Okay. In the படத்துல the way they've explored the life of an army officer, அந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப research is also very important because இது ரொம்ப, these are very important details about people who do a very important job in our country. As an actor, when you approach that kind of thing, obviously you have to develop the physical strength. Our mental strength வேற லெவல்ல இருக்கு. Okay. And I think that SK sir has presented that so beautifully. ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஒரு ஆர்மி சோல்ஜருக்கு அவங்க மென்டல் ஸ்டேட், அவங்க அப்ரோச், அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். And that he has done in an incredible level. And the writing of the family as well. Sai Pallavi's character, the way she has created that, felt like I was seeing my mom on screen, you know. அந்த லெவலுக்கு அந்த ட்ரூத் போட்டிருக்காங்க அதுல. She has put in her performance also, but you know, in the writing also it's very very present. So I really admire that, a balance of both good writing and truthful performances. Personally உங்க லைஃப்ல கனெக்ட் ஆன ஒரு ஃபில்ம் எனக்கு தெரியும். அதனால தான் I asked about the film. ஏன்னா ஒரு ரியலா நடந்த ஒரு சம்பவம் நம்ம லைஃப்ல அப்பா அம்மாவோட லைஃபை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? இட்ஸ் மோர், அது ஒரு கண்ணில் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சா? அந்த எல்லாருக்கும் வந்துச்சு. The story is such that எனக்கு கொஞ்சம் அதிகமா வந்துச்சு. It felt like I was seeing life on the screenல. And மதராசியில அப்படியே டோட்டலா வேற ஒரு பிளாட், சென்னை லைஃப், சென்னையில இருக்கிற ஒரு 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 கம்ப்ளீட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஃபில்ம். ஏன்னா ஏஸ்ல ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல். இந்த ரோலுக்குள்ள இந்த ஃபில்மோகிராஃபி பத்தி அந்த கிவ் அண்ட் டேக் இருக்கும் இல்லையா? அப்போ சிவா அவர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு சீன் எக்ஸிகியூஷன் அப்போ டைரக்டர் ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் இல்லையா? அந்த சீன் இம்ப்ரூவைசேஷன் பத்தி சொல்லுங்க. வித் எஸ்கே அண்ட் யூ. வித் எஸ்கே சார் அவங்க ரொம்ப கொலாபரேட்டிவா இருக்காங்க. ஸோ ஹீ இஸ் வெரி ஓப்பன் டு that way. I think I've been very lucky in the point where all the people I've worked with are very nobody will tell you இந்த லைன் இப்படி தான் சொல்லணும், அதுக்கப்புறம் நான் என்னோட லைன் இப்படி சொல்கிறேன். நோபடி லைக் ட்ரைஸ் டு பிளாட் இட். அந்த மாதிரி தேர்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரீடம், தேர்ஸ் ஆல்வேஸ் உங்கள் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கு அதை பார்த்துட்டு ஐ வில் ஆல்சோ யூனோ அடாப்ட் டு இட். அந்த ரியாக்டிங் இருக்கணும் இல்லையா? ஸோ ஐ திங்க் தட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ப்ராசஸ். பட் எனக்கு பர்சனலி ஐ லைக் டிஸ்கஷன். ஐ லைக் டு சே தட் அக்கார்டிங் டு மீ இந்த இடத்துல ஸ்டோரியில் மாலத்தியோட மென்டல் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, ஸோ நான் இந்த லைன் ஐ வுட் லைக் டு டேக் இட் லைக் திஸ்ன்னு அந்த டிஸ்கஷன் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிடும். அண்ட் தட் ஐ திங்க் தட் ஐ ஹோப் தட் ஒர்க் ஃபார் எஸ்கே சார் ஆல்சோ. பட் ஐ கெப்ட் பக்கிங் ஹிம் அண்ட் டாக்கிங் லைக் சார் இந்த இடத்துல ஐ ஃபீல் லைக் ஷி வுட் பி லைக் யூனோ ஸ்லைட்லி டிஸ்டர்ப்ட். அதனால தான் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் லைன் லைக் திஸ். லைக் ஷோர் ஷோர் தென் ஓகே ஐ வில் டேக் மை லைன் லைக் திஸ். அந்த ஒரு கிவ் அண்ட் டேக் ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. முருகதாஸ் சார் கதை நரேட் பண்ற விதம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் லைக் அ டிஃப்ரெண்ட், அவங்க எனர்ஜி பத்தி சொல்லணும். ஹீ இஸ் லைக் ஃபயர் கிராக்கர். ஹீ சோ எக்ஸைட்டட் அபவுட் த ஸ்டோரி. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த எனர்ஜி ரொம்ப இன்ஃபெக்ஷஸ் ஆயிருக்கு. When he is telling you the story, it never feels like it's dropping because he cares so much. அந்த கேரக்டர் பத்தி, அந்த ஸ்டோரி பத்தி, அந்த படத்துல இருக்கிற themes பத்தி he cares so deeply that அது எல்லாமே சொல்லும் போது you also feel it. It's like and you feel it with the strength, and it's a really amazing skill because narration சொல்லும் போது it's just words, ஒன்னும் visuals கிடையாது. But in the power of his narration you see the world that he's trying to create. அந்த இமேஜினேஷன்ல அந்த விஷுவல் அப்படியே நமக்கு and it's a very powerful imagination. So நேத்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, ஒரு மேக்கிங் வீடியோஸ் பார்க்கும்போது, சாங்ஸ் பார்க்கும்போது, then I realized wow,
he's taken something that is in his brain and imagination. Okay. And adu real pannirukanga. It's like magic. Upcoming category la Chaithra also came into Tamil project 3 BHK. Of course you must watch the film. Yeah, 100%. So ஒரு கொலாபரேட்டிவா தமிழ் ஃபிலிம்குள்ள கொலீக் எல்லாம் ஒண்ணா ஒர்க் பண்றது எப்படி இருக்கு? எஸ்பெஷலி சைத்ராவோட ஃபில்ம் பத்தி சொல்லுங்க. I am very very proud of her. அவங்க எவ்வளோ she's a very very good performer and எப்பவுமே ஒரு நல்ல performer இருந்தா language is not a barrier. Because people are so expressions like connect ஆயிடும். So as long as you work on delivering the dialogue clearly, fluently, konjam clarity so now that's half the battle won. But Chaithra is so dedicated. She works on the language also. She's also very hard on herself. We're very close friends, so she's called me before. She's like, "Ayyo, எனக்கு ரொம்ப stress ஆயிட்டு இருக்கு in the dialogue. I'm not saying it correctly. I'm not saying this," and I have to tell her, "இல்ல கண்டிப்பா you're doing an amazing job. I know this." And film பார்த்ததுக்கு அப்புறம் of course I told her I am right. எனக்கு தெரியும், you've done an amazing job. நீ சும்மா அங்கே உட்காந்துட்டு you're always complaining about yourself, but you've done such an incredible job. Okay. And one thing I really respect about her is she's worked so hard to also do the dubbing herself. It's very easy as an actor to say, illa mudiyadu, I've done the acting, you can please find someone else. But to push yourself, to learn the language, to connect with people through the language is very important. So I really respect that about her. Of course, as you said, you are a certified SK follower. Out of filmography la na takku சொல்ல போறேன். You choose one now, okay? Marina or எதிர்நீச்சல்? எதிர்நீச்சல். Okay, எதிர்நீச்சல் or வருத்தப்படாத வாலிபர் சங்கம்? எதிர்நீச்சல் or மான் கராத்தே? Quick. எதிர்நீச்சல் or doctor? Okay, doctor was fun. Doctor was fun. Yeah. Okay. Doctor or Amaran or Madharaasi? Amaran. Madharaasi. Okay. Where I can't choose between those two. I'm not choosing. Refuse to Selva. I refuse to. At this point I am drawing a line. Na choose பண்ணவே மாட்டேன். Madharaasi and Amaran. Please. No. Okay. இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. பனிஷ்மென்ட் கொடுத்துறலாம். ஓகே. நல்லா பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஒரு 2 லைன் மட்டும் கியூட்டா இந்த டைம் பாடுறீங்க. ஓகே? Kadalanu Kaana Horatiro, Karago Mugile, Kiranavu Mugila Helide, Nanu Jotege Parale, Allondide Doni Teladuta, Ekantavagi Gamare Aguta, ನಾವೇ ಕಂಡ ಕನಸು ಅನಲೆ ಅದಕ್ಕೆ ನಿನ್ನ ಹೆಸರಾಯಿಡಲೆ. Thank you. அனிருத் பத்தி பேசியா இன்னைக்கு எல்லா பக்கமும் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சாங்ஸ் இந்த படத்துக்கு மியூசிக்கல் லவரா அத பத்தி சொல்லுங்க. ஹவ் இஸ் தி ஃபிலிம் ப்ரோக்ரஸ்? பாத்தீங்களா? இந்த படத்துல music is very very beautiful and it's the soul of the film. அப்படியே சொல்லலாம். Like the BGM and the music எல்லாமே it's a very important part of the film. But about Anirudh, I really admire his energy and he's a musical prodigy. இந்த சின்ன வயசுல இருந்து he's worked so hard at his craft and he's got that amazing talent. Child prodigy சொல்லுவாங்க. 3 வயசுல இருந்து I mean, and that you can see in his work and his growth. So there's I have a lot of admiration and respect for that. And in the படத்துல வேற லெவலா இருக்கு songs and the thing. The one quality you admire from these following people, okay? I'm going to mention the name, you have to answer. SK sir's hard work and his constant என்ன சொல்லலாம், his constant perspective of looking back at his own work, at himself, pushing himself. Nice. Director AR Murugadoss. Energy and calmness. Energy கூட இருக்கு, ஆனா ஷூட் பண்ணும்போது ரொம்ப காமா கலெக்டடா அப்படி டைரக்ட் பண்றாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க. So I really admire that. படத்துல எங்களுக்குலாம் பிடிச்ச வில்லன் வித்யுத் ஜமால். Oh my god, strength and all, obviously அவங்க strength, grace பத்தி எல்லாரும் சொல்லிருக்காங்க. To be such an amazing martial artist, he's as graceful as a dancer also. He's as strong as a warrior, but he's as graceful as a dancer. But he's also a very kind person.
அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது மீட் பண்ணும்போது இஸ் வெரி வெரி ஜென்ரஸ். அனிருத் talent and the energy and the madri live performances pannano, like you don't often come across people who are talented at every aspect of the job. Okay. But he's a talented musician, he's a talented singer, but he's also an amazing performer. Netha na paatha nam trailer launch la audio launch la, the way he performs, the way he sings, he really elevates the energy. Okay. And he gives that energy to like 5,000 people, 6,000 people. He is reaching out to each of them. Okay. So that's a gift. Vijay Sethupathi. Vijay sir's intelligence. Yeah. I like this. Sai Pallavi. She's very talented, obviously. She's an amazing actor. Anna, she knows herself. Okay. She knows what she wants to communicate to people. She knows what she wants her career to look like. And ஒரு sure minded focusல work பண்றாங்க. And she performs beautifully. So I admire so much about her. Rashmika is such a she's such a bright, charming personality. She's so you can't look anywhere else. Final person, Rukmini. Oh, yo. I have very strong feelings about this girl. Okay. Ange mudinchu. I am feeling strong about everything. Ange. No, I don't know. Complicated or a feeling. I'm just excited about the journey. இந்த கான்வெர்சேஷனோட எண்டா இதை நான் பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு மாலதியை பற்றி எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கோ சேம் கனகபதி பற்றி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது. காரணம்னா காந்தாராவோட அந்த வைப், அந்த படத்தோட ரீச் வந்து when you go local then you become a global அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸாம்பிளாக இருந்துச்சு அந்த காந்தாரா ஃபிலிம். தென் யூஆர் அதோட ப்ரீக்வலோட யூஆர் ஒன் ரோல். அந்த கனகபதி லுக்கே அட்மைரபிளாக இருந்தது. அந்த ஜேர்னி பற்றி கேட்டுறோம், நிறைய பேர் அதில் சாக்ரிஃபைஸ் பண்ணி உழைப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கேரக்டர் அபவுட் த ஃபில்ம் எல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். பட் அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு ஜேர்னி. ஸோ அந்த படம் இட்ஸ் பின் சில படம் தேர் ரூட்டீன், யூ கோ டு அ சிட்டி, யூ கோ டு அ செட், யூ ஷூட் இட் அண்ட் யூ கம். இந்த படத்தில் ஐ ஃபீல் லைக் ஐவ் சேஞ்ச்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னோட பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ஆக்ட்ரஸ் ஆன ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இல்லைனா ஆஸ் அ பர்சன் ஆல்சோ மை பெர்ஸ்பெக்டிவ் ஆன் லைஃப், ஆன் ஹவ் ஐ அப்ரோச் மை ஆர்ட், அது ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. And a film can do magic and a progress. I think so. Every film, apart from being something that you put your heart and soul into, and you put a lot into a film, but a film can also change you. Thank you. Wishing you all the best. நிறைய தமிழ் படங்கள் அண்ட் இந்தியாவில் இருக்கிற நல்ல டைரக்டர்ஸ் எல்லாரும் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களோட கேரக்டர் மக்களோட மனசுல போய் இடம் பிடிக்கணும். ருக்மிணியோட பர்சனாலிட்டி எப்படி எல்லாருக்கும் பிடிக்குதோ படங்களும் போய் சென்னு சொல்லி விகடன் சார்பா வாழ்க்கை தெரிவிச்சு. தேங்க்யூ செல்வன். தேங்க்யூ. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.